தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது தென் ஆப்பிரிக்காவின் ஃபீனிக்ஸ் நகரத்தில் இருக்கிறேன். 1893 முதல் 1904 வரை காந்தியடிகள் இந்த பட்டணத்தில் இருந்தார். மிகப்பெரிய இந்திய அடிமைகளின் குடியிருப்பு இங்கே இருந்தது. இங்கே பண்ணை வேலைக்காக இந்தியர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். விசேஷமாக தென்னிந்தியர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். இந்த நகரத்தில் தான் அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டங்கள் எழும்பின. இந்த நகரத்தில் தான் இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக அங்கே தேசத்தின் அதிபதியாக வந்த நெல்சன் மண்டேலா கருப்பர்களுக்காக போராட்டத்தை துவங்கினார். இதெல்லாம் மனித குலத்தில் அடிமைத்தனம் உண்டானதை குறித்து இந்த நகரத்திலே பெரிய பேச்சுக்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. ஆனால் உண்மையாக மனித குலம் எதிலே அடிமைப்பட்டிருக்கிறது? மனித குலம் உலகத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. மனித குலம் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிறது. மனித குலம் பிசாசினால் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறது. மனித குலம் மரணத்தை கண்டு அஞ்சக்கூடிய இடத்துல இருக்கிறது. மெய்யாகவே மனித குலத்தை விடுதலையாக்கதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் மரணத்திலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்கினார். உலகத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அவர் ஜெயித்தார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை அவர் ஜெயித்தார். அவர் பாதாளத்தை மேற்கொண்டார் என்ற இடத்திலே நமக்கு முழு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மனிதர்கள் பயத்தை அவர் நீக்கும்படியாக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் வருகிறது. இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, ஒரு புதிதான ஜீவனை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாக அவர் வந்தார். அதனாலே பாவம், மரணம், பிசாசு என்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீதிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவ நீதியை நாம் அடைந்து கொள்கிறோம். நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிறோம். ஜீவன் நமக்குள்ளே பரிபூர்ணப்படுகிறது. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.